ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். எத பத்திய டிப்ஸ்னா, நம்ம தக்காளி தோசைலாம் பண்ணோம்னா, கொஞ்சமா மிளகு, சீரகம் போட்டு அரைங்கங்க. சூப்பரா கிடைக்கும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து. தக்காளி தோசை காலைல தோசை மாவு, இட்லி மாவு இல்லாத நேரத்தில, இந்த மாரி தக்காளி தோசை பண்ணி பாருங்க. சூப்பரா கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வேர்க்கடல சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. தக்காளி தோசைக்கு வந்து தக்காளி, மிளகு, ஜீரகம், வரமிளகாய் எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிடணுங்க. அரைச்சிட்டு அப்புறமாட்டு நம்ம அது கூட தேவையான பொருள் அரிசி மாவு, ரவை, கோதுமை மாவு மூணையும் சேர்த்து அரைச்சி உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிடணும். அரைச்சி எடுத்து இந்த மாதிரி தோசைக்கு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம தோசை சுட்டு எடுத்தோம்னா சூப்பராக கிடைக்குங்க தக்காளி தோசை வந்து. ஃபுல் வீடியோ வந்து சேனலில் வரும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி தோசை வந்து. தோசை மாவு இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கங்க. அட்டகாசமாக கிடைக்கும். மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக கிடைக்குங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு சோடா உப்பு போட்டுக்கிடணும். போட்டு சுட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்குங்க. இதுக்கு வேர்க்கடலை வச்சு சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். சூப்பரான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.